இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். எனவே தீமையை வெறுத்து நன்மையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவர் உளம் கனிந்து அன்பு காட்டுங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பழைய ஒரு திரைப்பாடல் பல நேரத்தில் என் நினைவுக்கு வரும். ஏன்னா அற்புதமான ஒரு வாழ்க்கையை அர்த்தமற்ற பொருளற்ற காரணங்களை சொல்லி வீணடித்து அவர்களே கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு வெந்து நொந்து நூலாகி இருக்கிறவர்களுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. அப்போ டக்குன்னு எனக்கு இந்த பாட்டு வரும். எப்பேற்பட்ட ஒரு பார்வை பாருங்கள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. என்ன ஒரு சிந்தனை பாருங்கள். அது பெரிய உண்மை தெரியுமா? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆதியாகமத்தில் என்ன சொன்னார்? சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் எல்லாத்தையும் படைத்து நல்லதென கண்டார். எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்தாரு? இன்னொரு பாட்டு எனக்கு ஞாபகம். இந்த மாதிரி லூசுத்தனமாக கேனத்தனமாக கிறுக்குத்தனமாக நொந்து நூலாகி புலம்பிக்கிட்டு இருக்க மென்டலுங்க லூசுங்க கேன கிறுக்குங்கள்கிட்ட நிற்கும்போது நீங்கள் யாரும் அப்படி இல்லை, ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த பாட்டு ஞாபகம். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பொது மழை பொழிகிறது என்னை வரவேற்க. எப்படி வானம் பூமியும் என்னை வரவேற்கிறதுக்கு நிற்கிதான். என்ன ஒரு சிந்தனை பாருங்க. வாழ்க்கை அவ்வளோ அழகானதுங்க, அர்ப்பணமானது. கடவுள் படைத்த உலகு, தேவன் தந்த உலகம் அழகானது. வந்து போகிற நாட்கள் இனிதானவை. காசு தராமல் வீசுகின்ற காற்று, வரி ஏதும் வாங்காமல் வாரி தருகிற வானம், அழகான புன்வெளிகள், அற்புதமான நீர்ச்சுனைகள், பொழிகின்ற வானம், விளைகின்ற பூமி, மலைகள், கிளைகள், இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள். அடாடாடாடா, எல்லாம் யாருக்காக? என்னங்க ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? நமக்காகன்னு சொல்லாதீங்க, எனக்காக. அதனால் என்ன செய்யணும்? என்னோடய பழைய பாட்டு. அதனால் என்ன செய்யணும்னா, இந்த நற்செய்தி சொல்கிற மாதிரி என்ஜாய் பண்ணணும். அன்பை கொண்டாடு இந்த நெஞ்சமே, இந்த பூலோகம் உந்தன் சொந்தமே. அன்பை கொண்டாடு இந்த நெஞ்சமே, இந்த பூலோகம் உந்தன் சொந்தமே. உன்னோடு தான் இந்த இயற்கை வளர்கிறது, உன்னோடு தான் இந்த உலகம் சுழல்கிறது. இந்த வானம் பூமியும் காற்றும் காலமும் காசில்லாமல் வந்தது. இந்த வானம் பூமியும் காற்றும் காலமும் காசில்லாமல் வந்தது. யார் தந்தது தெரியுமா? சொல் மனமே. இறைவன் 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 ஒருவன், அவனே தலைவன். அன்பு கொண்டாடு எந்த நெஞ்சமே, இந்த பூலோகம் உந்தன் சொந்தமே. முதல் வாசகத்தை பவுல் எழுதினார். நாம் பலராக இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாராக இருப்போம், ஒரே உடல் உறுப்புகளாக இருப்போம். அருமையான ஒரு சிந்தனை. இந்த அதிக தொழில்நுட்பம் உள்ள இந்த அறிவியல் உலகம் என்ன சொல்லுது தெரியுங்களா? பால்வெளிகள் எல்லாம் ஒரு குடும்பமாக இயங்குதான். அதாவது நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, சூரிய குடும்பத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. சூரியன் இருக்கும், அப்புறம் சந்திரன் இருக்கும், புதன் வியாழன் லொட்டு லொசுக்கெல்லாம் சுற்றும், இப்படி இருக்கும். இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைய அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி இந்த பால்வெளி மாதிரி ஏகப்பட்ட பால்வெளி இருக்கான். அப்படின்னா இது மாதிரி எத்தனையோ சூரியன், எத்தனையோ சந்திரன், என்னெல்லாமோ கணக்கே இல்லையா.
மனிதனுடைய ஆயுள் மேக்ஸிமம் 100 வருஷம். ஒரு சயின்டிஸ்ட்டு 70 வருஷம் வேலை வைப்பான். அதுக்கு மேலே கண்ணு டுபுக்காயிரும், காது டப்பாயிரும், ஏன் இழுத்துக்கும். அவங்க ஒரே இடத்துல உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்களா. நீ என்ன தான் தலைகீழே நின்னாலும் கடவுள் படைத்த இந்த உலகத்தை நீ என்ன செய்ய முடியாது, இந்த இது இவ்வளோ கூட கண்டுபிடிக்க முடியாது. கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவுன்னும் பெரிய உண்மை. கடல்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பெருசாக எனக்கு அது தெரியும், இது உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, இந்த உலகமெல்லாம் மிகச் சரியாக அற்புதமாக ஒரே குடும்பமாக இயங்குதுன்னு சொல்கிறான். நமக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா, பூமி சுற்றுது. அறிவியல் பெரும் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும், சாதாரண நினச்சிக்கோங்க. பல பேர்கிட்ட வந்திருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட ஆற்றில் குறிப்பிட்ட வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வருது. 2ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது சுற்றுறதுக்கு இதை சுற்றி நிறைய விஷயம் அது கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்கு. சூரிய குடும்பம் கரெக்டாக இருக்குது. இதில் ஒரு இம்மி கொஞ்சம் அப்படி இப்படி ஆச்சுன்னா இங்கே இரவுகள் தொடரும், பகல்கள் தொடரும். என்ன ஆகும் தெரியுமா? பகல் தொடர்ந்துச்சுன்னா இந்த பூமி எரிஞ்சு போயிடும். இரவுகள் தொடர்ந்தால் என்ன ஆகும் தெரியுமா? பூமி அழிஞ்சு போயிடும். இரவுகள் தொடர்ந்தால் எல்லாம் எரிஞ்சு பஸ்பமாயிரும். இல்லை, இரவுகள் தொடர்ந்தால் சூரிய ஒளி இல்லாமல் வெஜிடேஷன் இருக்காது, அதாவது பயிர் வராது, செத்து போயிடுவோம், சாப்பாடு கிடைக்காது. பகல்கள் தொடர்ந்தால் எரிஞ்சு போயிடும் பூமி. இதெல்லாம் எப்போ நடக்குமோ, ஒரு சின்ன இமைப்பொழுது ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடல் உறுப்புகள் போல் நம்ம அப்படிங்கிறார். லேசாக ஒரு முடியை டபக்குன்னு பிடுங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பின்னால் உட்காந்துக்கிட்டு லேசாக ஒரு முடியை கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு டபக்குன்னு பிடுங்கன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படி செய்வீங்களா இல்லையா? ஒரு முடி அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஒரு முடி. அன்னைக்கு ஒரு இளம் பையன், அவனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, அவனுக்கு முடி ஃபுல்லாக இங்கே போயிடுச்சு. அப்போ நான் போயிருந்தேன் அவன் கூட. எங்கடா போகிறேன்னு, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. நானும் கூட போனேன். கூட போய் உட்காந்தா ரொம்ப கொடுமைங்க. அவன் உடம்புலேருந்து பிளட் எடுத்தாங்க. எடுத்து டெஸ்ட் டியூப் கொண்டு போய் அங்கேருந்து அதுலேருந்து அந்த சீரம் ஒன்று தயார் பண்ணாங்க. சீரத்தை தயார் பண்ணி அவன் தலையில் ஊசியில் சரக்குன்னு குத்துறாங்க. தலையில் அப்படியே குத்துறாங்க. ஒவ்வொரு குத்தும் ஒவ்வொரு ஓட்டை. தலை ஃபுல்லாக அவன் ஊங்குறான். அதுக்குள்ளே முடியை நடுவாங்களாம். நான் டாக்டர்கிட்ட என்னங்க பண்ணுறீங்க? ஃபாதர், சிம்பிளாக சொல்லணுன்னா நாற்று நடுறோம்ல, அதுதான் இங்கே பிடுங்கி நடுறோம். தலையில் நாற்று நடுறீங்களாடா? பையன் துடிக்கிறான். அவன் குழந்தையிலேருந்து நான் பார்த்து வளர்ந்த பையன். ஏண்டா தலையிலையா நாற்று நடுவீங்க? எங்கள் ஊருக்கு அங்கே பூ போல் நடுவாங்கடா, அப்படி நடக்குவாங்க. புல்லுக்கும் நெல்லுக்கும் வலிக்காது, சேத்துக்கும் வலிக்காமல் அப்படி நடுவாங்கடா. அறுக்கிறது கூட சாஃப்டாக இருப்பாங்க. நீ இப்படி போட்டு புல்லை தலையில் குத்துறியன்னு. அவன் என்ன சொல்கிறான், பொண்ணு பார்க்க போகும்போது சொட்டத்தலைன்னு சொல்லிடுவான் ஃபாதர். பொண்ணு யார்? பொண்ணு. நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் மாப்பிள்ளை சொட்டத்தலைன்னு சொல்லுவேன். அப்போ நினச்சிக்கிட்டேன், ஐயோ ஆண்டவரே, என் மண்டையில் முடி இருக்குது, இத்தனை வயசில் நிறைக்காமல் இருக்குது. அதில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் என் முடியை. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன அப்படியே இருக்கீங்க? ஏன்னா மண்டையில் முடி இருக்குது, எனக்கு இன்னும் நிறைக்காமல் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய பொக்கிஷம் என் தலையில் இருக்குது. ஆனால் ஒரு தடவை ஒரு முடி விழுந்துச்சா பாவம் அந்த பையன் சதக்குன்னு குத்தி ஒரு நடனம் இருக்கேன்னு நினச்சேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உடலினுடைய ஒவ்வொரு உறுப்பும் அவ்வளோ முக்கியமானது. இயேசு ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறார் அப்படின்னா, நாம் நம்ம உடலினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பேண வேண்டும். நமக்கு வயிற்றுக்குள் உருவாகிற பசின்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு அமிலமாக, அந்த அமிலத்தை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளே போட்டோமா கரைஞ்சிருமா, அவ்வளோ பவர்ஃபுல். நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். நமது நுரையீரலை விரித்தோம்னா ஒரு பெரிய டென்னிஸ் கோர்ட் வரைக்கும் அதை விரிக்கலாம். நமது டிஎன்ஏ எவ்வளோ தூரம்னா, இங்கேருந்து சூரியனுக்கு 600 தடவை போயிட்டு வரலாம் நம்ம டிஎன்ஏ. சிலருக்கு புரியாது, பரவாயில்ல. டிஎன்ஏ விரித்தோம்னா இங்கேருந்து சூரியனுக்கு 600 தடவை போயிட்டு வரலாமா. இப்படியே நமது கண் 10,000 கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா. கண் கேமரா பண்ணாது, 10,000 கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா. நமது உடலில் டேஸ்ட் பட்ஸ் இருக்குல்ல, 14 நாளைக்கு ஒரு தடவை நம்ம நாக்கில் இருக்கிற சுவையை அறிகின்ற பட்ஸுன்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருக்குமா. நான் இப்படி செஞ்சேன்னா மில்லியன் கணக்கான
செல்ஸ் வந்து செத்து போய் புதுசாக வருமா. இப்படியே சொல்கிறாங்க. நான் படித்து பார்த்து ஆடி போயிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? யாருக்காவது தெரியுமா? சரி, இது நடந்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு உணர்வு இருக்கா? உங்களுக்கும் எனக்கும் தெரியாமலேயே இந்த உடம்புக்குள்ளே அவ்வளோ விஷயம் நடக்குது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கோயிலுக்கு வந்து இந்த உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம், ஆண்டவர் வாழ்றாய். நம்ம உடலை நாம் கவனிப்பதில்லை பிரியமானவர்களே. நேரத்துக்கு சாப்பிடாம, நேரத்துக்கு தூங்காமல், இப்போ இருக்கிற அரட்டிக்கிட்ட இங்கே ஒன்றையும் காணா. இன்றைக்கி ஒர்க்கிங் டேயில் பெருசுக்கு தான் வந்திருப்பீங்க. அதுங்கெல்லாம் 24 மணி நோண்டு 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 நோண்டி தேயின்னு தேய்ச்சி 12 மணி 1 மணி வரைக்கும் முழிச்சிருந்து நேரத்துக்கு திங்காமல் நேரத்துக்கு தூங்காமல், உங்களை போகிற ஆட்கள் நிறைய தொழில் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் சாப்பிடாம டாக்டர்கிட்ட போய் கேட்டால் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுங்கிறான். அப்புறம் அதை பற்றி நினச்சி இதை பற்றி நினச்சி தூக்கம் இல்லாமல் இருக்கும். நான் கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க என்ன சொல்ல வரேன்ட்டு. எதுக்கு உழைக்கிறோம்? சாப்பிட்றதுக்கு. சாப்பிட முடியலையே. சில மிகப்பெரிய பணக்காரர்கள், நடுத்தர வர்க்கம், ஏழைகளெல்லாம் நான் சந்திக்கிறேன். ஏழைங்கிட்ட போனால் கஞ்சியும் கூலியும் சந்தோஷமாக குடிக்கிறான். பெரிய பணக்காரர் இருக்கான் பாருங்கள், அவன்கிட்ட போனால் சாப்பிடுங்க ஃபாதர், இது சாப்பிடுங்க ஃபாதர். நீங்கள் எனக்கு இதெல்லாம் சாப்பிட முடியாது ஃபாதர். அடப்பாவி. அப்புறம் எல்லாம் நான் நல்லா மொக்கு கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், ஆனால் ருசித்து சாப்பிடுவேன். ஆனால் கஞ்சி கூழு குடிங்க, அதையும் சாப்பிடுவேன். அது வர இப்போ பவுலடிகளார் மாதிரி அவர் சொன்னது மாதிரி, வளமையிலும் எனக்கு வாழ தெரியும், வறுமையிலும். நீங்கள் சாப்பாடே கொடுக்கல, நீங்கள் சந்தோஷமாக தண்ணியை குடிச்சிட்டு தூங்குவேன். சரி, நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா நம்ம அப்படி உடம்பு நான் மதிக்கிறேன். ஏன்னா பசித்து இருக்கிற உடல் தண்ணி சரி செய்து கொள்ளும்னு நான் எனக்கு தெரியும் அறிவியல் பூர்வமாக. அப்போது என்ன வாழ்க்கைடா. அப்போ நீங்கள் நல்லா தூங்குங்க ஃபாதர்னா, நீங்கள் எனக்கு தூக்கம் வராது ஃபாதர். என்னடா நீ பெரிய 100 1000 கோடி 10,000 கோடி வச்சுருக்க, உனக்கு திங்க முடியல, தூங்க முடியல. ஏனென்றால் இவர்கள் தங்கள் உடலை பேணவில்லை. பிரியமானவர்களே, யார் அவரவர்கள் உடலை பேணவில்லையோ அவர்கள் பிறரை பேண முடியாது. தன்னை அன்பு செய்கிறவன் தான் பிறர் அன்பு செய்ய முடியும். புரியுதுங்களா? நீங்கள் உங்களை அன்பு செய்வதை போல பிறர் அன்பு செய்யுங்கள். இன்றைய சூழலில் நமக்கு நமது உடம்பையும் அன்பு செய்ய தெரில, உள்ளத்தையும் அன்பு செய்ய தெரில, மனதையும் அன்பு செய்ய தெரில. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் இன்றைக்கி கவலை துன்பம் துயரத்தில் இருக்கீங்கன்னா அதற்கு காரணம் யாரும் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, மனசில் எழுதி வச்சுக்கோங்க. யாரும் கிடையாது. யாரையும் குறை சொல்லாதீர்கள். இட்ஸ் அ பிளேம் கேம். உங்கள் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கவலைக்கும் கஷ்டத்துக்கும் வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது. நீதான் காரணம். நீதான் துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையையும் நீதான் ஏற்படுத்தி கொண்டாய், நீதான் உருவாக்கினாய். எளிமையான உதாரணம் சொல்கிறேன், வாழ்க்கைக்கு மறக்காதீங்க. எளிமையாக புரிந்துக்கணும்னா ஆங்கில வார்த்தை 4 வார்த்தை, இங்கிலீஷ் தெரியாட்டி மறவில்லை. சேடு, மேடு, பேடு, கிளாடு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேடு, மேடு, பேடு, கிளாடு. சேடுன்னா சேடு. என்ன ஆச்சுங்க, எங்கள் அம்மா இப்படி திட்டிவிட்டாங்க அதனால் சேடாக இருக்கேன். என்ன இருந்துச்சுங்க, இப்படி என்னை ஏமாற்றி விட்டாங்க அதனால் பேட் ஆகிட்டேன், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஆச்சுங்க, எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு நெக்லஸ் கொடுத்தாரு, கிளாட் ஆகிட்டேன். இதை ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிறைய பெண்கள் இருக்குன்னா பெண்கள் ரிலேட்டடான ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுங்க, வேறு எங்கேயும் கவனிக்காதீங்க. காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது உங்கள் வீட்டுக்காரர் உங்களை எழுப்பி இப்படியே கண்ணுக்கு முன்னால் செல்லம் எந்திரின்னு இப்படி ஆட்டுறாரு. 20 லட்சம் ரூபா வைர நெக்லஸ். எப்படி இருக்கும் உங்களுக்கு? யாராக இருந்தாலும் அத்தான் செல்லம் 20 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தெரியாமல் சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன், டால் அடிக்குது. எந்த பொம்பளையாவது வாங்கிட்டு சும்மா இருப்பாளா? உடனே போய் ஷாம்பு போட்டு குளித்து மேக்கப் பண்ணி நல்ல சாரியை உடுத்தி இதை போட்டுக்கிட்டு, ஆனந்தி அக்கா நல்லா இருக்கீங்களா, என்ன சும்மா தான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை, ஆட்டாட்டுன்னு ஆட்டிட மாட்டா. என்ன நெக்லஸ் ஜொலிக்குது, அதுவாக்கா அதுன்னு அளந்து விடுவேன். எங்கள் வீட்டுக்கார் 20 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியாமலே சேர்த்து வச்சு 20 லட்ச ரூபாக்கா ஒன்றா. அப்புறம் யோசிப்பா, 20 லட்சம் சொன்னால் கம்மியாக 40 லட்சம்னு சொல்லுவானுவா. அவன் என்ன டெஸ்ட் பண்ண போகிறா, 40 லட்சம்னுவா. இப்படியே ஊடா போவான். இதை ஒரு திருட்டு மொல்ல மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன் இந்த பொம்பளை ஒரு மாதிரி லூஸ் மாதிரி அலையுதுன்னு. அப்புறம் ஒரு ஊரில் உட்காந்து கேட்பான் வீட்டுக்குள்ளே, ஓ இதான் மேட்ரா, வெயிட் பண்ணி பின்னாலே ஏறுவான். சாயங்காலம் பொழுது போக இது டயர்டாகி வராது, டயர்ட் ஆகாமல் வரும். ஏன்னா எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம். ஒரு சந்துக்குள்ளே வரும்போது டப்புன்னு அத்துட்டு போயிடுறான். காலையில் இந்த அம்மா சந்தோஷமாக இருந்தது. ஏன் சந்தோஷமாக இருந்ததுன்னா, வீட்டுக்காரர் கொடுத்த வைர நெக்லஸை போட்டதுனால சந்தோஷமாக இருந்துச்சு. சாயங்காலம் அத்துட்டு போயிட்டான். களவாணி போய் உருப்படாதவன் அத்துட்டு போயிட்டானே, ஒரு நாள் கூட முழுசாக போடலையேன்னு இந்த அவ இதாகிறா. இப்போ
கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாம் ஊர் உலகம் என்ன சொல்லும், இந்த நெக்லஸ் தான் இவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, என்ன சாயங்காலம் இதே நெக்லஸ் இவளுக்கு சோகத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லும். அப்படி தானே சொல்லும். ஆனால் அது உண்மை கிடையாது. ஊர் உலகம் சொல்கிறத நம்பாதீங்க. இந்த நெக்லஸ் துன்பத்தை கொடுக்கணுன்னா, இந்த நெக்லஸ் சோகத்தை கொடுக்கணும்னா இப்படி யோசித்து பாருங்கள். நீங்கள் தூங்கி எந்திரிச்சு கோலம் போட வரீங்க, ஒரு திருடன் குடியார பைய அழுக்கு பாண்டே செல்லம் இந்த 20 லட்சம் ரூபா நெக்லஸ் ஐ லவ் யூ அப்படின்னு கொடுத்தா வாங்குவீங்களா? எந்த பொம்பளையாவது வாங்குவாங்களா? ஒரு பெண் கூட வாங்க, செருப்பால் பிஞ்சிடும் ராஸ்கல். என்ன நினச்சேன், என்ன நினச்சேன், என் குடும்பத்தில் என்ன நினச்சேன் நினச்சேன் பிச்சிட மாட்டா, செரு பிஞ்சிருன்னுவா. அப்போ அந்த நெக்லஸ்ஸு உன்னைய சந்தோஷப்படுத்தலை. கரெக்டா? நெக்லஸ் சந்தோஷப்படுத்துறது எந்த களவாணி போய் கொடுத்தாலும் சந்தோஷப்படுத்தணும்ல. அப்போது நெக்லஸ்ஸு சந்தோஷப்படுத்தாது, மகிழ்ச்சி உருவாக்கியது நீ. ஏனென்றால் அது எங்கள் வீட்டுக்கார் கொடுத்தது. 20 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு கொடுத்தது, எனக்காக கொடுத்தது. என் அன்பின் வெளிப்பாடு. நீ தான் மகிழ்ச்சியை உருவாக்குற. சாயங்காலம் திருட்டு முல்லை மாதிரி அத்துட்டு போகும்போது நீ தான் சோகத்தை உருவாக்குற. நெக்லஸ் மகிழ்ச்சியும் சோகத்தையும் தராது. இதை விட சிம்பிளாக சொல்ல முடியாது. புரிஞ்சிடுச்சா? அதே மாதிரி தான் நம்மை சுற்றி வாழுகிற யாரையும் நீங்கள் மாற்ற முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஒவ்வொருத்தரும் உடலும் ஒரு மாதிரி. நான் காலை தொடங்கும் போதே சொன்னேன், ஒவ்வொருத்தரும் மொகரக்கட்டையும் ஒரு மாதிரி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மூஞ்சி முகரையும் வேறு மாதிரி இருக்கும்போது உடம்பு வேறு மாதிரி தானே இருக்கணும், புத்தி வேறு மாதிரி தானே இருக்கணும், மனசு வேறு மாதிரி தானே இருக்கணும். நீ ஏன் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற? அது ஓன் தப்பு. புரியுதா? புரியலையா? இதை விட சிம்பிளாக சொல்ல முடியாது. ஏங்க, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க மூஞ்சி முகரக்கட்டை ஒன்றா இல்லை, உடம்பு ஒன்றா இல்லை, மனசு எப்படி ஒன்றா இருக்கும்? அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? ஏன் அவன் அப்படி சொன்னால் அவன் அப்படி தான் சொல்லுவான். ஏன் இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க அப்படி தான் செய்வாங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவான். ஒன்றுமில்லாத விஷயத்தை இவன் ஏன் பெருசாக்குறான், அவன் பெருசு தான் ஆக்குவான். இவ்வளோ நடந்திருக்கு, ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கான், அப்படி தான் இருப்பான். வாயை திறந்தா புழுகுவா, அவன் அப்படி தான் புழுகுவா. என்னங்க உயிரே போனாலும் உண்மையை சொல்கிறான், அவன் அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா அவன் அப்படி தான். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் அதர்ஸ். பிறரை மாற்ற முயற்சி செய்யாத. ஆனானப்பட்ட ஆண்டவன் இயேசு கிறிஸ்து வந்து யாரையும் மாற்ற முடியல, அதான் உண்மை. கூடையே 12 பேர் தெரிஞ்சாங்கல்ல, மாறிட்டாங்களான்னு கேட்குறேன். ஒரே ஒரு அறிவாளி இருந்தான், அவன் காட்டி கொடுத்துட்டான். படித்தவன் ஒருத்தன், மற்றெல்லாம் பஞ்ச பராதி. அவை கேவலம் ஆண்டவரே உமது பெயரால் பேய ஓட்டுவேன்னு சொல்லலானே ஒழிய, ஏடா நீ கூடையே அலையிற, நீ செய்ய வேண்டாமா? செய்யல. ஆனால் அவர்களாக மாறினார்கள். இயேசு உயிர்த்ததுக்கு அப்புறம் இயேசுவோடு இருந்தோம், உண்டோம், உரையாடினோம், உறவாடினோம், அவருக்கு நாங்களே சாட்சி. ஏண்டா 3 வருஷம் என்ன போச்சுங்க? கூடையே அலைஞ்சிய அப்பையும் அந்த புத்தி வரல. ஆண்டவன் சொன்னாலும் உனக்கு புத்தி வராது. ஏன்னா கடவுள் நம்மை மதிக்கிறார், நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. ஆனானப்பட்ட இயேசுவே மாற்ற முடியலன்னு திசைச்சேரி சொல்லிட்டாருன்னு சொல்லி தெரியாதீங்க, லூஸ் மாதிரி. நான் அதை சொல்லலை. கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து, இதுதான் பழம், இதுதான் அழுகின பழம், எது வேணால் எடுத்துக்கன்னு சொல்கிறார். கரெக்டா? நான் அழுகினதை தான் எடுத்து தட்டி இன்னைக்கு திங்கிப்பேன்டாம்னு தின்னு. அங்கே போகாத, சாக்கடை இருக்கு, இங்கே போ, நல்ல பாதை. நான் அந்த பக்கம் தான் போவேன், என்ன நடக்குன்னு பார்ப்போமேன்னு விழுந்து என்ன செய்ய முடியும்? அதைத்தான் சொல்கிறேன். கடவுள் சொல்லுவார், ஆனால் இது வரைக்கும் தான் வருவார், அதுக்கப்புறம் உள்ளே வரமாட்டார். ஏன்னா உன் சாய்ஸ். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய ஆயன் படம் கதவுக்கு வெளியில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதோடைய தாழ்பால் வெளியே இருக்காது, உள்ளே இருக்கும். ஒரு பெரிய ஓவியம் வரைஞ்சது. அது என்ன சொல்கிறான்னா, கடவுள் வந்து தட்டினாலும் திறக்கிறது நீ தான் திறக்கணும். அதுக்கு தாழ்பால் வெளியே இருக்காது, உள்ளே தான் இருக்கும். உள்ளத்தின் தாழ்பால் என்பது வெளியே கிடையாது பிரியமானவர்களே, உள்ள. கடவுள் உன்னை மதிக்கிறார். ஆச்சி தர அப்படின்னு சொல்ல மாட்டார். முண்டம், அறிவு கட்ட முண்டம், தர அப்படின்னு சொல்ல மாட்டார். அண்ணா, அக்கா, தம்பி, மகனே, மகளே, ப்ளீஸ். இதை யோசித்து பார்க்கும்போது என் மனசில் ஒரு பாட்டு வந்துச்சு. நரிகளுக்கோ வளைகள் உண்டு, பறவைக்கெல்லாம் கூடுண்டு. எப்படி? நரிகளுக்கோ வளைகள் உண்டு, பறவைக்கெல்லாம் கூடுண்டு,
மனுமகன் நான் தலை சாய்க்க எனக்கொரு இடம் இல்லையா? மனுமகன் நான் தலை சாய்க்க எனக்கொரு இடம் இல்லையா? அடுத்த வரி பாருங்க. மனித மனங்களில் ஈரமில்லை, அதனால் தான் எனக்கு இடமில்லை. மனித மனங்களில் ஈரமில்லை, அதனால் தான் எனக்கு இடமில்லை. உந்தன் இதயம் திறந்து வைப்பாய், உனக்குள் நான் வாழ்ந்திடவே. உந்தன் இதயம் திறந்து வைப்பாய், உந்தன் இதயம் திறந்து வைப்பாய், உனக்குள் நான் வாழ்ந்திடவே, உனக்குள் நான் வாழ்ந்திடவே, உனக்குள் நான் வாழ்ந்திடவே. கடவுள் கைகளை விரித்து உயிரை கொடுத்து இப்போ கைகளை கூப்பி என்ன கேட்குறாருன்னா, நெஞ்சை திறந்து வைப்பா ப்ளீஸ், இதயத்தை திறந்து வை, நான் உள்ளே வரணும். கிறிஸ்மஸ் பாட்டு ஒன்று போட்டேன், இந்த கருத்தை வச்சு தான் போட்டேன். எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா, எந்த வாழ்வில் வசந்தம் வருமே. நெஞ்சுக்குள்ளே பிறக்கணும். அப்போ நெஞ்சுக்குள்ளே பிறந்தா இந்த உடல் கரெக்டாக இருக்கும். நம்ம சரியாக சாப்பிடுவோம், சரியாக தூங்குவோம், திங்கிற உடம்புல விட்டோம் அப்படின்னா மனசு நல்லா இருக்கும். யாரையும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம், ஆனால் நம்ம மாறிக்கிடுவோம். நம்மளை பிறரை மாற்ற முடியாது, நான் மாறிக்கலாம்ல. ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, அவங்கள கோவக்காரியாவை அவளை மாற்ற முடியாது நினைச்சிக்கலாம், நம்ம பொறுமையாக இருக்கலாம், கோவப்படாமல் இருக்கலாம். ஒருத்தவங்க எப்போ பார்த்தாலும் பீத்தின்னு பீத்திட்டு இருப்பாங்க, எங்கள் தாத்தா அப்படி ஆகும், எங்கள் பாட்டி வாங்கின சொத்து, இந்த கோயில் நிலம் ஃபுல்லாக எங்கள் ஐயா வாங்கி கொடுத்து என்னெல்லாமா சொல்லுவான். உங்களுக்கு பற்றிக்கிட்டு வரும், ஓங்கி சப்புன்னு அறையலான்னு வரும். ஏன்னா அது பீத்தல் பார்ட்டி, அது பீத்தத்தான் செய்யும். நம்ம என்ன செய்யணும், அப்படியா ஓ அப்படியா ஓ அப்படியா அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்தாலும் இருந்துட்டு போயிடணும். ஏன்னா அவங்கள மாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், மாமியாரை மாற்ற ட்ரை பண்ணுறோம், வீட்டுக்காரை மாற்ற ட்ரை பண்ணுறோம், பொண்டாட்டியை மாற்ற ட்ரை பண்ணுறோம், மகனை மாற்ற மருமகளை மாற்ற, யாரையும் மாற்ற முடியாது. ஆனால் அவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம். மழை பெஞ்சால் கொடை பிடிச்சிக்கங்க, நாசமாக வர மழை. என் பொண்ணு கல்யாணத்தில் மட்டும் வந்து பெஞ்சு தொலைது செய் சொன்னால் குளத்தில் கோச்சிக்கிட்டால் சரியாயிடுமா? என்ன அறிவு கிட்டத்தனம். ஏன் இந்த வெயில் அடிக்குது, கொடையை பிடிச்சிட்டு போ, ரெயின் கோட்டை போட்டுக்கோ, விஷயம் முடிஞ்சது. ஏன் பனி பெய்யுது, வெளிநாடுலாம் பனி பெய்யும், ஐஸு. அவன் பாட்டில் கொண்டு வந்து பெரிய லாரியை வச்சு உப்பை கொட்டி அவன் பாட்டில் ரோடை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உப்பை கொட்டினா பனி வரும், அவ்வளோதான் விஷயம். அவன் வெளிநாட்டில் பனி பெய்கிற நாட்டிலெல்லாம், ஐஸ் இருக்கிற நாட்டிலெல்லாம் ஐயோ ஏன் ஐஸ் பெய்யுதுன்னா ஒன்றும் ஏங்காது, வேறு வழியே கிடையாது. எனவே பிரியமானவர்கள், பவுலடி ரொம்ப அற்புதமாக நீங்கள் சொல்கிறார் பாருங்க, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள், உன் உடன்பிறப்புகளைப் போன்று உங்கள் உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்து அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவரை எண்ணுங்கள், விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் பணிபுரியுங்கள். விட்டுறவே கூடாது, யார் என்ன சொன்னாலும் விட்டுறக்கூடாது. நான் இப்படித்தான் இருப்பேன். ஏன்னா கடவுள் இலவசமாக கொடுத்தது மகிழ்ச்சியும் சமாதானமும். சின்ன குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? இதோட முடிச்சிடறேன், டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? என்ன ஒன்று வாரியாக பார்த்தா என்ன அர்த்தம்? பார்க்கவே இல்லையா? எல்லாம் பிள்ளைய பெற்றுருக்கீங்கள, வளர்த்துருக்கீங்கள, நிறைய லேடிஸ் தான் இருக்கீங்க. குழந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பசிச்சா அழுகும், உச்சா கக்கான்னா அழுகும். மற்ற நேரத்தில் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். நீங்கள் போய் சொல்ல குட்டி, பொம்மை குட்டி, சக்கரை குட்டி, சக்கு குட்டின்னு சொல்லுங்கள். அது யார், இவன் பணக்காரனா ஏழையா, உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா, தெலுங்கா தமிழா மலையாளமா கன்னடமா வெள்ளைக்காரனா கருவாயனான்லாம் பார்க்காது. யார் போய் அன்பு காட்டினாலும் அது என்ன செய்யும்? சிரிக்கும். அதுதான் நீங்களும் நானும். அதனால தான் இயேசு நீங்கள் மறுபடியும் பிறக்கணுங்கிறார். நிக்கதேமுக்கு எப்படி ஆண்டவரை தாய் வயிற்றுக்குள்ளே போய் மறுபடியும் பிறக்க முடியுமா? ஆவியிலும் உண்மையிலும் பிறக்கணும். அதான் இது, அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். நாம் பார்க்குற பொழுது எல்லோரும் ஒரே மாதிரி தெரியணும்.
எல்லோரும் ஒன்று தான், எல்லாருக்கும் அதே உடம்பு தான், அதே உணர்வு தான், அதே அறிவு தான், அதே ஆற்றல் தான். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும், அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், ப்ளீஸ் லேர்ன் நாட் டு ரியாக்ட் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் சேம் நாட் சேம். அதாவது எந்த ஒரு காரியத்திற்கும் யார்கிட்டையும் ரியாக்ட் பண்ணாதீங்க, மாற்றி சொல்லாதீங்க, மல்லு கட்டாதீங்க. நல்லா சொல்லணும், யாருக்கிட்டே என்ன செய்யாதீங்க, மல்லு கட்டாதீங்க. தயவு செஞ்சு யார் என்ன சொன்ன அப்படியான்னு போயிட்டே இருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை. அதனால் யார் என்ன இதை குடையிறதுக்குன்னு நிறைய பேர் வருவான். நிறைய பேரோட காலையில் எந்திரிச்ச உடனே வேலையை யாரை சிண்ட முடியலாம், யாரில் போட்டு கொடுத்து உருப்படி இல்லாமல் இருக்கலாம்னு நிறைய பேர் அதுக்குன்னே அலைவான். அக்கா விஷயம் தெரியுமா, அவங்கள பற்றி அவள் அப்படி சொன்னான். ஏங்க என்னங்க அவங்க வீட்டம்மா இப்படி பண்ணிட்டு அலையுதுன்னு சொல்லுவோம். என்னங்க உங்கள் வீட்டுக்கார பார்த்தா இன்னொரு லேடிக்கிட்ட உட்காந்து பல்ல பிளந்து சிரிச்சிட்டு இருந்தார், அவன் தங்கச்சியாக இருப்பான். இப்படி சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் அலையிறான். யார் என்ன சொன்னாலும் என் நெஞ்சுக்குள்ளே இறை பிரசன்னம் இருக்குது, நான் எது சரியோ அதை செய்வேன். நான் என்னை ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் மை செல்ஃப். த மோர் யூ ட்ரை டு சேஞ்ச் யுவர் செல்ஃப் எவ்ரிதிங் வில் சேஞ்ச். நான் என்னையே மாற்றிக்கொண்டு இருக்கின்ற பொழுது என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறும். இதுதான் பேருண்மை. மறுபடியும் சொல்கிறேன், நான் என்னையே மாற்றிக்கொண்டு இருக்கிற பொழுது கோவப்படுகிறவர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள், பீத்தி கொள்கிறவர்கள், என்னை குறை சொல்லுகிறவர்கள், என்னை பழி சொல்லுறவர்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்னையே மாற்றிக்கொண்டே இருக்கிற பொழுது அவர்கள் என்னையா என்ன திட்டினாலும் இவன் எவ்வளோ அடித்தாலும் வாங்குறானே, நல்லவனாக இருப்பான் பாரு, இதுக்கு மேலே எப்படி திட்டுறது, எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் சிரிச்சிட்டு இருக்கானே, எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் சிரிச்சிட்டு இருக்கானே, தோற்று போயிடுவாங்க. அவங்க தோற்று போயிடுவாங்க. எனவே ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள், ஒரே நிமிஷம் முடிச்சிடுவோம். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் நான் உனை விட்டகலே. யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் நான் உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் உனை விட்டகலேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன், யார் என்ன சொன்னாலும் உனை விலகேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் உனை பிரியேன் உனை விட்டகலேன். இறைவா, யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் உனை விலகேன் உனை பிரியேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் உனை பிரியேன் இயேசுவே. யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் என் சகோதரனை பிரியேன், என் சகோதரியை பிரியேன், என் கணவனை பிரியேன், மனைவியை பிரிவேன், மகனை பிரிவேன், மகளை பிரியேன். எல்லோரையும் இருப்பது போல் ஏற்றுக்கொள்வேன், எல்லோரையும் இருப்பது போல் நிறைகளோடும் குறைகளோடும் அன்பு செய்வேன், நிறைகளோடும் குறைகளோடும் ஏற்றுக்கொள்வேன், நிறைகளோடும் குறைகளோடும் சகித்துக் கொள்வேன், பொறுத்து கொள்வேன். அதனால் யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் இயேசுவே. கண்ணால் தெரிகிற மனிதனை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வாழும் போதெல்லாம் யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன். யார் என்ன சொன்னாலும் உனை பிரியேன் இயேசுவே. இனி யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் என்னோடு வாழும் யாரையும் பிரியேன். அதனால் நான் உனை பிரியேன். என் உள்ளத்துக்குள் உன்னை வைத்து வாழுவேன். அதனால் எனக்கு குறையே இல்லை, குறையே இல்லை. என்ன குறை எனக்கு, நீ எனக்குள் இருக்க என்ன குறை, குறையே இல்லை.
இயேசுவே கண்ணுக்கு தெரிகிற மனிதர்கள் அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய் என்ற வார்த்தையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இயேசுவே, எங்களோடு கூட வாழுகிற மனிதர்கள் யார் என்ன சொன்னாலும் சரி அவர்களை அன்பு செய்வோம், ஏற்றுக்கொள்வோம், பொறுத்துக்கொள்வோம், சகித்துக்கொள்வோம். அப்படி அந்த ஒரு வழியால் தான் கண்ணுக்கு தெரியாத உண்மை நாங்கள் அன்பு செய்தவர்கள் ஆகும். அப்படி கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களை அன்பு செய்வதால் கண்ணுக்கு தெரியாத உண்மை அன்பு செய்ய வேண்டுமென்றால் எங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே நீர் மட்டும்தான் இருக்க வேண்டும். அழுக்குகளும் கழிவுகளும் கசடுகளும் இந்த மனிதர் சொல்லுகின்ற மதிப்பீடுகளும் மரபீடுகளும் கலாச்சாரம் எல்லாவற்றையும் நாங்கள் அப்புறம் போட்டுவிட்டு உண்மை மட்டுமே உமது மதிப்பீடுகளை மட்டுமே வைத்து வாழ எங்களுக்கு அருள்தாரம் வாழ்ந்து காட்டும் திருமண வழியாக கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன்.